இந்த வீடியோ ஒரு நிமிஷம் கவனிங்க. நான் ஸ்விக்கி டிஷர்ட் போட்டு எத்தனை நாள் வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் ஸ்விக்கியில் நடக்கிற விஷயம் பற்றி ஒரு நாள் சொன்னதே கிடையாது. இன்றைக்கி சொல்கிறேன். நேற்று சிவாசியில் லாஸ்ட் ஆர்டர் 9 மணிக்கு நான் தான் எடுத்தேன். அந்த ஆர்டரை எடுத்துகிட்டு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சிவாசி ஜிஹெச் போட்டுருந்துச்சு. சரி கஸ்டமர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்டால் அவர் என்ன சொன்னார், தம்பி ஜிஹெச் இல்லைப்பா சாட்சியாபுரத்துக்கு வந்துருங்கன்ட்டார். சாட்சியாபுரம்னா ரயில்வே ஸ்டேஷனை தாண்டி நான் போகணும். ஸோ இன்றைக்கி சிவாசியில் இருக்க டிராஃபிக்கோட நிலைமையை பார்த்தீங்கன்னா பட்டாசு வாங்க வந்தவங்க, ஜவுளி எடுக்க வந்தவங்க இவங்க எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு நாங்கள் போகணும். ஆர்டரை எடுத்துட்டேன். ஆர்டரை கேன்சல் பண்ணால் எனக்கு தான் பிளாக் மார்க் ஆகும்னு சொல்லிட்டு சரி எப்படியே ஆண்டவமல் நம்பிக்கை போட்டு வண்டியை எடுத்து போய் கொடுத்துருவோம்னா சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். போய் பார்த்தா வெறும் 3 நிமிஷம் தான் லேட் ஆகிடுச்சு. அவர் ஆர்டரை வாங்கி பிரித்து பார்த்துட்டு, என்ன தம்பி சால்னா ரொம்ப சூடு கம்மியாக இருக்குது, என்ன தம்பி இப்படி ஒஸ்ட்டாக பண்ணுறீங்க, நான் எவ்வளோ சீக்கிரம் ஆர்டர் போட்டேன், நீங்கள் எவ்வளோ லேட்டாக வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டி விட்டார். தம்பி நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் பாய்ஸ் எல்லாமே அப்படி தான் பண்ணுறீங்க, உங்கள் பிளாட்ஃபார்மே ஒஸ்ட்டு பிளாட்ஃபார்ம்னு சொல்லி திட்டி விட்டார். அதாவது தீபாவளி நேரங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதாவது அவர் மேலே தப்பு இருக்குது. நான் பாயிண்டாக எடுத்து பேசியிருக்கலாம், சார் நீங்கள் லொக்கேஷன் தப்பாக கொடுத்துருக்கீங்கன்னு. நாங்கள் எதுவுமே பேசலை. ஏன்னா எல்லா இடத்துலையும் கோவப்பட்டோம், இந்த இடத்துல கோவப்பட்டோமா இந்த வேலையும் போயிரு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையாகவே பல கடிச்சிட்டு அங்கேருந்து வந்துட்டேன். இந்த வீடியோவில் பார்க்குறீங்க யாராவது ஸ்விக்கி சொமேட்டோவில் ஆர்டர் பண்ணியிருந்தாலும் டெலிவரி பாய் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தால் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. தீபாவளி நேரம் டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் அவங்க திட்டினீங்க அப்படின்னா அடுத்த தடவை அவங்க ஸ்பீடாக வர முயற்சிப்பாங்க. ஸோ ஸ்பீடாக வரப்போ அவங்களுக்கு கவனம் எல்லாம் ஆர்டர் கொடுக்கணுமே தான் இருக்கும், அவங்க வண்டி மேலேயே அவங்க மேலே இருக்காது. இதுதான் சொல்கிறேன். நீங்கள் இந்த ஒரு வாரம் பொறுத்துக்கோங்க, தீபாவளி முடிகிற வரைக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் நல்லபடியாக டெலிவரி பண்ணிடுவோம்.